ஹெல்லோ மக்களே! செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்கள சந்திச்சிருக்கேன். நெறைய பேர் டெய்லி வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரா அரசு வேலைகள் எங்கெங்கே இருக்கோ, அத கொண்டு வந்து சேர்க்கிறது என்னுடைய பொறுப்பு. டெய்லி 2 வீடியோ போட்டுட்ருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது ஸ்பெசிஃபிக்காக ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ்குள்ளே கீழே வருது. ஓகேங்களா? இந்த லிங்க்கை நான் வெப்சைட் லிங்க்கை நான் கீழே கொடுத்துட்றேன். ஓகேங்க? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 வரும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜை கிளிக் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆம்பர்ட் பஸ் ஃபார் ரெட்ரஸல் கிரிவன்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரோலுக்கு தாங்க வேலைக்கு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஆம்பர்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்ஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நல்லபடியாக ஒரு 10 வருஷம் உங்களுக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் வேலை பார்த்துருந்துருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்துருக்கணும். ஓகேங்களா? எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, எந்த ஒரு அரசு சார்ந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலேயே நீங்கள் மெம்பராக இருந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்பாயின்மெண்ட் 23 பர்சன்ஸை 23 பேரை வேலைக்கு எடுக்கிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸிமமாக உங்களுக்கு எவ்வளோ மாதம் உங்களுக்கு ஊதியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 45,000 வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அவங்க தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. 45,000 வரைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய வேலை பார்க்குற விதம் சரியில்லை அப்படின்னா அவங்க வேலையை விட்டு நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இது எனக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எனக்குள்ளே வேணும் அப்படின்னா 5/5/2025க்குள்ளே அவங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலயமா அவங்களுக்கு அது சேரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த அட்ரஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டைரக்டரேட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், சைதாப்பேட், பனங்கல் பில்டிங், சென்னை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வெப்சைட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. வேறு எதுவுமே அவங்க சொல்லுங்க. 23 பேரை வேலைக்கு எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 40,000 வரைக்கும் கொடுத்துருப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு சிட்டிங்க்கும் உங்களுக்கு 2,250 இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸிமமாக 45,000 வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இது நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக தான் அவங்களுக்கு கொண்டு அடைய வேணும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? அதோட அட்ரெஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு வெப்பேஜ்க்கே போனீங்கன்னா இங்கே மாடல் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கு. இதையும் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இதைத்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதில் என்ன பெருசாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுடைய பேர் ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரியே வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களோட வயது வரம்பு அட்டாச் பண்ணியிருக்கணும், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ், உங்களோட முகவரி, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடி கொடுத்துருங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. அதே மாதிரி பெர்மனெண்ட் அட்ரஸும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ், ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? மெடிக்கலி ஃபிட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபீல்டு விசிட்டெல்லாம் நிறையா போய் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு உங்களோட உடல் ஒத்துழைக்குமா, மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவங்களா இல்லை அப்படின்னா, ஒரு என்ஓசி இருக்குல்லையா, நோட்ரி பப்ளிக்லேருந்து வாங்கி ஒரு அஃபிடவிட் வாங்கி நீங்கள் இதோட சேர்த்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு கிரிமினல் சார்ஜஸ்கில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கிரிமினல் கேசஸில் அதுவுமே நீங்கள் நோட்ரி பப்ளிக்லேருந்து வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டு யூ ஹேவ் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி, வேறு ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, எம்ஜிஎன் ஆர்இஜிஏ சம்மந்தப்பட்டது வேறு ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹையஸ்ட்டாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன தகுதி இருக்கோ உங்களுக்கு கல்வி தகுதியை நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வருஷங்கள் வேலை பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்றதையும் இங்கே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எங்கேயாவது போய் ஃபீல்டில் போய் வேலை பார்த்துருக்கீங்களா, அதையும் இங்கே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியாக நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க அதுதான் லாஸ்ட் பொசிஷன். சரிங்களா? மெம்பர் ஆஃப் எனி சொசைட்டி, வேறு ஏதாவது ஒரு சொசைட்டியில் நீங்கள் மெம்பராக இருக்கீங்களா அப்படின்றது கொடுங்க. டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆக போகிறீங்க, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கீங்களா, எப்போ ரிட்டையர் ஆகிறவங்க அப்படின்றது எழுதிக்கோங்க. போஸ்ட் ஹெல்டு, நீங்கள் ரிட்டையர் ஆனவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் போல். ஸோ நீங்கள் ரிட்டையர் ஆனப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த வேலைக்கு
போஸ்ட்டுமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொடுத்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அந்த கொடுத்துருக்க அட்ரெஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா மக்களே? அது போக இதுதான், வேறு எதுவுமே பெருசாக அவங்க கொடுத்துருக்கல. இங்கே அனக்ஷர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 23 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா? அரியலூரில் 1, செங்கல்பட்டில் 1, கோயம்புத்தூரில் 1, தருமபுரியில் 1, காஞ்சிபுரத்தில் 1, கன்னியாகுமரியில் 1, கரூரில் 1, கிருஷ்ணகிரியில் 1, மதுரையில் 1, மயிலாடுதுறையில் 1, நாமக்கல்லில் 1, ராமநாதபுரத்தில் 1, சேலமில் 1, சிவகங்கையில் 1, தஞ்சாவூரில் 1, தூத்துக்குடியில் 1, திருச்சிராப்பள்ளியில் 1, திருப்பத்தூரில் 1, திருப்பூரில் 1, திருவள்ளுவரில் 1, திருவண்ணாமலையில் 1, திருவாரூரில் 1, வெள்ளூரில் 1. ஸோ டோட்டலாக 23 டிஸ்ட்ரிக்டான வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்ருக்காங்க. சரிங்களா மக்களே? இந்த மாதிரி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.